சிலுவையின் 7 அதிசயங்கள். 5ஆம் அதிசயம், தாகமாயிருக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். சிலுவையின் கொடிய வேதனையிலே, மரிக்கின்ற தருவாயிலே கூட சரீர வேதனையின் மத்தியிலே ஆத்தும தாகம் உடையவராக இருக்கிறதான நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிசயமான வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசுநாதர் சிலுவையில் நின்று மொழிந்ததான எல்லா வார்த்தைகளிலும் இந்த 5வது வார்த்தை தமக்கென்று கூறினார் என்று சொல்லி நம் யோவான் நற்செய்தி நூலிலே 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை யோவான் நற்செய்தியாளர் மட்டும்தான் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார், மற்ற நூல்களிலே குறிப்பிடப்படவில்லை. இந்த இடத்திலே இந்த வார்த்தை இயேசுநாதர் கூறினதான வேளையிலே கூடி நின்றதான மக்கள், நிறைய மக்கள் கூடி நின்றதான இடத்திலே சரீர வேதனையோடு, சரீர தாகத்தோடு, இன்னுமாக ஆத்ம தாகத்தோடு இந்த வார்த்தையை கூறினார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். கூடி நின்றதான மக்கள் யார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 2 விதமான மக்கள் அந்த இடத்துல கூடி நிற்கிறார்கள். ஒன்று, இயேசுநாதருடைய ஊழியங்களிலே பின் சென்றதான மக்கள். இன்னொன்று, இயேசுநாதருக்கு விரோதமாக எழும்பினதான மக்கள். இந்த இயேசுநாதருக்கு பின் சென்றதான மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்கிறதான வேளையில் அவருடைய பிறப்பிலிருந்து இந்த சிலுவையின் மரணம் வரைக்குமாக, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற நேரம் மட்டுமாக அவருடைய ஊழியங்களிலே பின் சென்றதான மக்கள். இயேசுநாதர் எங்கெல்லாம் சென்றாரோ அந்த இடங்களிலெல்லாம் இந்த மக்கள் கூட்டம் அவரை பின் சென்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுநாதர் செய்த அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், பிரசங்கங்கள், இந்த வேளைகளிலெல்லாம் இந்த மக்கள் ஒரு திரள் கூட்டமாக அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியில இயேசுநாதர் எருசலேமுக்கு நேராக பவனியாக வந்த வேளையில கூட இந்த மக்கள் மரக்கிளைகளை தரித்து போட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆரவாரம் பண்ணினதான மக்கள். பின்னதாக இயேசுநாதர் சிலுவைக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அந்த நாள் காலையிலே, அந்த சிலுவை மரணத்தின் நாள் காலையிலே இயேசுநாதர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மேட்டில் போகின்ற வேளையிலே பின்னதாக சென்றதான மக்கள், அழுது கொண்டு அல்லது கண் கலங்கி கொண்டு பின்னதாக சென்றதான மக்கள். இப்போது இயேசுநாதர் சிலுவையிலே தொங்குகிறதான வேளையிலே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டு கண் கலங்கி கொண்டு நிற்கிறதான மக்கள் ஒரு கூட்டம். 2வது ஒரு கூட்டத்தை பார்க்கும் பொழுது இயேசுநாதருடைய எதிராளிகள், அவருக்கு விரோதமானவர்கள். இந்த மக்கள் கூட இயேசுநாதர் ஊழியம் செய்த இடங்களிலெல்லாம் இவர்கள் பின் சென்றார்கள். எதற்கு என்று சொன்னால், இயேசுநாதரிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக சென்றார்கள். அவருடைய அற்புதம் செய்ததான வேளைகளிலே, பிரசங்கங்கள் பண்ணதான வேளைகளிலே எல்லா இடங்களிலும் இந்த மக்களும் போய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த மக்கள் தான் இப்போது இயேசுநாதரை பிடித்து சிலுவையிலே அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவர்களும் அங்கே கூடி நிற்கிறார்கள். இயேசுநாதர் சிலுவையிலே அறைந்தான போர் சேவர்கள், மற்ற எல்லாரும், யூத மத தலைவர்கள் எல்லாரும் கூடி நிற்கிறார்கள். இந்த 2 கூட்டமான மக்கள் நிற்கிறதான இடத்திலே தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுநாதர் சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த வார்த்தையை ஒருவேளை சிலையில நின்று சொன்னதான வேளையில அவருக்கு உண்மையாக பின்பற்றதான மக்கள் சற்று தொலைவிலே தான் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இந்த தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு இயேசுநாதருடைய சத்தம் மிக பலமாக இருக்க முடியவில்லை. மிக சோர்வடைந்தவராக அந்த இடத்துல சிலையில நின்றபடினாலே மிக மெல்லிய சத்தத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை அவருடைய எதிராளிகள் மட்டும்தான் கேட்டிருக்க முடியும். அவரை விரோதித்தவர்கள் மட்டும்தான் இந்த வார்த்தையை கேட்டிருக்க முடியும். இந்த வார்த்தை ஒருவேளை அந்த 4வது வசனத்திலே வார்த்தையில சொல்லுகிறது போல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பிதாவினிடத்திலே கேட்டது போல, அந்த பிதாவினிடத்திலே நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கேட்கவில்லை. ஆனால் இந்த வேளையில
அவருக்கு எதிர்த்து நின்றுதான மக்களிடத்திலே தான் இந்த வார்த்தை போய் சேருகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த வார்த்தை, இந்த தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தை 2 காரியங்களை குறிப்பிடுகிறது. ஒன்று அவருடைய சரீரத்தின் தாகம், இன்னொன்று ஆத்ம தாகம் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே கண்டுகொள்கிறோம். அவருடைய சரீர தாகம் என்று சொல்லும் பொழுது இயேசுநாதர் இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக வந்தார். அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறதான வேளையிலே ஆதியிலே வார்த்தையாக இருந்த கடவுள் 18ஆம் வசனத்தில் படிக்கிறோம், மாம்சமாகி நம்மிலே வெளிப்பட்டார் என்று சொல்லி. இயேசுனார் இந்த உலகத்துல வந்ததான வேளையில ஒரு கன்னி மரியாளிடத்திலே பிறந்தார், நம்மை போல ஒரு மனிதனாக பிறந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனபடினாலே ஒரு மனிதனுக்கு உள்ளதான எல்லா வேதனைகளும், எல்லா தாகங்களும், எல்லா உணர்வுகளும் அவருக்கு இருந்தது என்று சொல்லி நாம் அறிகிறோம். இந்த இயேசுநாதர் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதான வேளையில கூட அவருக்கு பசி, தாகம், களைப்பு இவை எல்லாம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே அந்த 40 நாள் உபவாசம், அந்த ஒன்றும் சாப்பிடாமல் இருந்த பிற்பாடு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவருடைய ஊழிய காலங்களில் பல வேளைகளிலே பசி, தாகம், களைப்பு, பஞ்சம், பட்டினி இவையெல்லாம் அடைந்ததாக சொல்லுகிறார். அதே போலதான் இயேசுனார் இந்த இடத்துல சொல்லுகிற அந்த வேளையில தன்னுடைய ஊழியத்தின் வேளையில கூட அநேக தடவைகளிலே பசி தாகமுடையவராக இருந்தார். குறிப்பாக யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நம்ம ஒரு நிகழ்ச்சியை படிக்கிறோம். இயேசுனுடைய ஊழிய வேளையில சமாரிய பட்டணத்திலே போகிறார். அந்த வேளையில ஒரு பகல் 12 மணி வேளையில களைப்படைந்தவராக அந்த யாக்கோபுடைய கிணற்று அருகிலே வந்து உட்கார்ந்திருக்கிறார். அந்த வேளையிலே அவருடைய சீஷர்கள் அந்த பட்டணத்திற்குள்ளதாக ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று சொல்லி வாங்க செல்லுகிறார்கள். அப்பொழுது ஒரு சமாரிய ஸ்திரீ அதிலே தண்ணீர் மொண்டு கொள்ள, அந்த யாக்கோபுடைய கிணற்றிலே தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிறாள். அவளிடத்துல இயேசுனார் கேட்கிற தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்பதை நாம் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த வேளையில இயேசுனார் சிலையில நிற்கிற இந்த வேளையில அந்த எதிராளிகளிடத்துல கேட்கிறார், எனக்கு தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல கேட்பதை நாம் கண்டுகொள்கிறோம். அவருடைய சரீர தாகம் என்று சொல்கிறதான வேளையில நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த முந்தின இரவில் கடைசி ராப்போஜன வேளையில அப்பத்தை சாப்பிட்டு ரசத்தின் சீஷர்களோடு அருந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பின்னதாக கெத்செமனே தோட்டத்திலே போகிறார், வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். அதற்கு பின்னதாக அந்த இரவு முழுதுமாக 6 இடங்களிலே அவரை கொண்டு போய் நியாயம் தீர்ப்பதற்காக கொண்டு போகிறார்கள். இரவு முழுதுமாக தூங்கவில்லை, ஒன்றும் குடிக்கவில்லை. மறுநாள் காலையில ஒரு முள்முடிய தலையிலே வைத்து அடிக்கிறார்கள். ஒரு சிலுவையை சுமந்து செல்லும்படியாக அவரை ஏவுகிறார்கள், சாட்டினால் அடிக்கிறார்கள். இந்த இரத்தம் பீரிட்டு பாய்கிறது. சிலுவையில 2 கைகளில் 2 ஆணிகளினாலே கடவுகிறார்கள், காலில் ஆணிகளில் கடவுகிறார்கள். இந்த வேதனை எல்லாவற்றையும் வைத்து கொண்டுதான் அவருடைய சரீரத்தில் ஒன்றும் இல்லாதபடி இரத்தம் அவ்வளவு பீரிட்டு பாய்ந்தபடினாலே சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. சங்கீதம் 22:15 சொல்லுகிறார் பாருங்கள், என் எலும்புகள் ஓட்டை போல காய்ந்தது என்று சொல்லியும் என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது என்று சொல்லியும் அந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்வது போல தன் இயேசுனார் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் என்னிடத்துல ஒன்றுமில்லை, என் சரீரத்தில் ஒன்றுமில்லை, அவ்வளவு வேதனையாக இருக்கிறேன் என்று சொல்லித்தான் எதிராளிகளிடத்திலே கேட்கிறார். அப்பொழுது அந்த எதிராளிகள் என்ன செய்கிறார்கள், ஈசோப்பினாலே அந்த கசப்பான காடியை கொண்டு போய் இயேசுநாதரிடத்திலே குடிக்க கொடுக்கிறார்கள். அதை அவர் குடிக்க மறுத்து விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 69ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் ஆகாரத்திலே கசப்பு கலந்து குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லி இயேசுநாதர் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனமாக சொன்னதான ஒரு வார்த்தை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசுநாதர் உண்மையிலே சரீர தாகத்தோடு தான் இருந்தார். சரீரத்தில் இவ்வளவு வேதனை அடைந்த பிற்பாடு, ஆனால் அந்த சரீர தாகம் மாத்திருந்தானா அதற்கு அப்பால் ஏதாவது உண்டா என்று சொல்லி நாம் முருகனை பார்க்க வேண்டும். இந்த தாகத்தோடு, சரீர தாகத்தோடு ஆத்ம தாகம் உடையவராக இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சத்துருக்கள் தண்ணீர் கொடுத்ததான வேளையில் அந்த தண்ணீரை அவர் குடிக்கவில்லை. இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரிய ஸ்திரீனிடத்திலே அந்த நிகழ்ச்சியில நான் பார்க்கும்போது சொல்கிறார் பாருங்கள்,
இயேசுநாதர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொல்லுகிறார். அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், அந்த இடத்துல சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்த வேளையில அந்த ஸ்திரீ இந்த இயேசுநாதர் மெய்யான மெஸ்ஸையா தான் என்று சொல்லி அந்த சம்பாஷணையை அறிந்து கொள்ளுகிறார். அந்த வேளையில அந்த ஸ்திரீயை ஆண்டவர் உள்ளவராக மாற்றி விடுகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதுதான் அந்த இயேசுநாதருடைய தாகம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தாகத்தை தான் இப்பொழுது இந்த சிலுவையில் என்று சொல்லுகிறார், இந்த ஆத்தும தாகத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த சமாரிய ஸ்திரீயிடத்தில் பேசி முடிந்த பிற்பாடு சீஷர்கள் வருகிறார்கள். வந்து போதகரே, உணவு ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசுநாதர் சொல்லுகிறார், நீங்கள் அறியாத உணவு எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த காரியத்தை இந்த சீஷர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அதை எதை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்னும் அதிகமான அந்த ஆத்துமாக்கள் வேண்டும் என்று சொல்லுகிறான ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சமாரிய பெண்ணிடத்துல பேசுகிறதான வேளையில அவள் ஓடோடி தன்னுடைய ஊருக்கு சென்று எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வருகிறாள். நான் மெஸ்ஸியாவை கண்டேன் என்று சொல்லி எல்லாரும் இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் அந்த வேளையில ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்கள். அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த ரட்சிப்பின் வழியில வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 55:1 நாம் படிக்கிறோம். இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்னதாக சொல்லுகிறார் பாருங்கள், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சை ரசம் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுவதை நாம் கண்டுகொள்கிறோம். இந்த யோவான் 7:37 ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சத்தமிட்டு சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தையை நாம் கண்டுகொள்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 என்ன படிக்கிறோம், தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்துல வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வேளையில இயேசுநாதர் சிலுவையில் நின்று இந்த தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த சரீர தாகத்தை விட மேலானதாக அவருடைய தாகம் ஆத்தும தாகமாய் இருந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனபடினாலே தான் அந்த 2 கல்வர்களில் ஒருவன் மனம் திரும்பினதான வேளையிலே, உங்களுடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னையும் சேர்த்து கொள்ளும் என்று சொல்லுகிறதான வேளையிலே மிக சந்தோஷமாக அந்த இறக்கிற தருவாயிலே கூட ஒரு ஆத்துமா கிடைக்கிறதே என்று சொல்லி மிகுந்த சந்தோஷப்பட்டார் என்று சொல்லி அறிகிறோம். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்து அந்த வேளையில இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே வந்தார் என்று சொல்லி வசனங்களில் படிக்கிறோம். அவனமாக தான் இந்த சிலுவையில் நிற்கிறதான வேளையில தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறதான வேளையில கூட இயேசுநாதர் ஆத்தும தாகமுடையவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இயேசு ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார், ஆனால் தெய்வமாக கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மனிதனாக இருந்தபடினாலே தான், நம்மை போல எல்லா உணர்வுகளும் அவருக்கு இருந்தபடினாலே தான் சரீர தாகத்தோடு இந்த வேதனையில இருந்து சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு மேலாக ஆத்தும தாகமுடையவராக இந்த வார்த்தை சொன்னார் என்று சொல்லி அறிகிறோம். மிக அதிசயமான ஒரு காரியம் ஏனென்று சொன்னால், மரிக்கிற தருவாயில கூட ஆண்டவர் கொடுத்ததான சட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அநேக ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்கிற வாஞ்சியோடு தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இயேசு சிலுவையில் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும்போது என்ன உணர்வு அடைகிறீர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். இந்த தாகமாயிருக்கிறேன் சில வார்த்தை மனித ரட்சிப்புக்காகத்தான் இருந்தது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஊழிய ஆரம்ப காலத்துல பசி தாகம் உடையவராக இருந்தது போல இந்த ஊழியத்தின் கடைசி வேளையில கூட ஆத்தும தாகம் உடையவராக உங்களுக்காக நிற்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேளையில கூட அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த கேட்கிற அத்தனை பேருக்காகவும் ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ளதாக வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த தாகத்தை, அவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி
கேட்டு பாருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன், உம்முடைய பிள்ளையாக வருகிறேன், உம்முடைய தாகத்தை தீர்க்கிறேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் வருகிறதான வேளையில ஆண்டவருடைய தாகம் தீர்க்கப்படும் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கேட்கிற அத்தனை பேரும் ஆண்டவர் சமூகத்தில் வருகிறது என்றல்ல, மற்றவர்களுக்கும் போய் அறிவித்து மற்றவர்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்க்க வேண்டும். இந்த சமாரிய பெண் அந்த இயேசுனார் மெசியா என்று சொல்லி அறிந்து கொண்டதான வேளையிலே அவள் அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. ஓடோடி ஊருக்குள்ளதாக சென்று எல்லா மக்களிடத்திலும் சொல்லுகிறாள். அநேகர் வருகிறார்கள் இயேசுனார் இடத்துல, அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் விசுவாசிகள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அநேக மக்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுனாருடைய ஆத்துமாக தாகம் நிறைவடையும், அவர் திருப்தி அடைவார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபையை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆம்.